அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒரு வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆன்லைனர் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்ணதாசன் கவி இன்பம். கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் பிறந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுகூடல்பட்டியில் பிறந்தார். கண்ணதாசன் எப்போ பிறந்தார் அப்படின்னா ஜூன் 24, 1927. ஸோ கண்ணதாசன் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதம் 24ஆம் தேதி 1927 வந்து பிறந்திருக்காரு. கண்ணதாசன் கவிதை தொகுதியின் பெயர் கண்ணதாசன் கவிதைகள். கண்ணதாசனோட கவிதை தொகுதியோட பெயர் என்ன அப்படின்னா கண்ணதாசன் கவிதைகள். கண்ணதாசனின் பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. கண்ணதாசன் பெற்றோர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி. கண்ணதாசன் தொடங்கிய இதழ் வந்து தென்றல், முல்லை, தமிழ் மலர். ஸோ கண்ணதாசன் தொடங்கிய இதழ் வந்து தென்றல், முல்லை, தமிழ் மலர். கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்ட நாடகம். கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்ட நாடகம் ராசதண்டனை. ராசதண்டனை. கண்ணதாசனின் சிறந்த வரலாற்று புனிதம். கண்ணதாசனோட சிறந்த வரலாற்று புதினம் சேரமான் காதலி. சேரமான் காதலி. கண்ணதாசனின் புதினங்கள். கண்ணதாசனோட புதினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரந்தீவு அங்கேயர்கண்ணி, வேளங்குடி திருவிழா. ஸோ கண்ணதாசனுடைய புதினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரந்தீவு அங்கேயர்கண்ணியும் வேளங்குடி திருவிழா. கண்ணதாசனின் கவிதை நூல்கள் பார்த்தீங்கன்னா அட்டனத்தி ஆதிமந்தி, இயேசு காவியம், மாங்கனி, கள்ளக்குடி மகா காவியம். ஸோ இதெல்லாம் கண்ணதாசனோட கவிதை நூல்கள். நான் நிரந்தர மாணவன் அழிவதில்லை, என் நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. இதை சொன்னது யார் அப்படின்னா கண்ணதாசன். நான் நிரந்தர மாணவன் அழிவதில்லை, என் நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. இதை சொன்னது யார் அப்படின்னா கண்ணதாசன். எல்லாரும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று பொது உணர்வோட ஊட்டினது யார் அப்படின்னா கண்ணதாசன். ஸோ எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும், இந்த உணர்வை ஊட்டினது யார் அப்படின்னா கண்ணதாசன். செந்தமிழ் சொல் எடுத்து இசை தொகுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சாரம் தொடுப்பேன் என தமிழ் உணர்வுடன் பாடியவர் கண்ணதாசன். இருட்பகை இரவி இருளத்தம் தம்மையும் கருதி காய்வனோ என்று ஏற்று என்ற பாடலை பாடியவர் மனோன்மணியம் பே. சுந்தரனார். வாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை புகும், போரில் சிறந்து பொலிவாகும் என்று பாடியவர் காலமேகு புலவர். ஓடிப்போ ஓடிப்போ கொண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாதே கொண்டை குஞ்சே என்ற பாடலை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எந்த திரைப்படத்திற்கு முதன் முறையாக பாடல் எழுதினார் அப்படின்னா படுத்த பெண் அப்படின்ற படத்துக்கு 1954 தான் அவர் முதல்ல பாட்டு எழுதுறாரு. ஸோ பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாட்டு எழுதினாரு அப்படின்னா படித்த பெண் அப்படின்ற படத்துக்கு 1954 எழுதுறாரு. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பாராட்டினது தோழர் ஜீவானந்தத்தை. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் யாரை பாராட்டியவர் தோழர் ஜீவானந்தம். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். 4 வேதமாம் நவ இல்லி ஆர்கலி, வேலி அன்னவன் மலையின் மேல் ஊலான். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து கம்பராமாயணம். 4 வேதமாம் நவையில்லி ஆர்கலி, வேலி அன்னவன் மலையின் மேல் ஊன். இந்த பாடல் எடுக்கிற நூல் பார்த்தீங்க அப்படின்னா கம்பராமாயணம்.